ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நம்மளுடைய சளி மூக்கடைப்பு பிரச்சனைக்காக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதை பார்த்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன போட்டு ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆவி பிடிக்கிற மெத்தட் அப்படின்றது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சிலர் முன்னோர்கள் பழங்காலத்தில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் செங்கலை வச்சே ஆவி பிடிக்கிற முறை இருந்துச்சு. செங்கலை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடுவாங்க. அப்போல்லாம் விறகடுப்பு இருந்த சமயம் அந்த விறகடுப்பில் போட்டு ஹீட் பண்ணிடுவாங்க. நல்லா ஹீட் ஆகும், தண்ணியில் போட்டு ஆவி பிடிப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் கூட ஒரு மெத்தட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய மூலிகைகள் இருக்குது. உங்களுக்கு வெறும் கற்பூரவள்ளி இலை இருக்குல்ல, அந்த கற்பூரவள்ளி இலையை மட்டும் போட்டு கூட நீங்கள் ஆவி பிடிக்கலாம். சூப்பராக கேட்கும். தலையில் இருக்க நீரை இறக்குறதுக்கு, இந்த சுவாச பாதையை கிளியர் பண்ணுறதுக்கு நல்லாவே உதவி செய்யும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய மூலிகைகள் இருந்துச்சு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நொச்சி இலை, கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, வேப்ப இலை, மஞ்சள் இதெல்லாம் போட்டு நீங்கள் ஆவி பிடிக்கலாம். ஸோ நல்லாவே கேட்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு மூலிகைகள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஹெர்பல் ஷாப்பில் போயிட்டு ஆவி பிடிக்கிற மாத்திரை இருக்குது அப்படின்னு கேளுங்க, தருவாங்க. டியூப்பில் தருவாங்க. இதை கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் ஆவி பிடிக்கலாம். ஸோ இது பெரியவங்களுக்கு மட்டும்தான், சின்ன குழந்தைங்களுக்கு இதை பயன்படுத்த வேணாம். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியாக வரும், அவங்களால தாங்க முடியாது. பெரியவங்களா இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து 3 நாள் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுபட முடியும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க்கில் நான் அந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லையும் அந்த மாத்திரையை பை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆவி பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.